விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு வரும் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். விக்கிரவாண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி விழுப்புரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற மக்களவை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ஏப்ரல் 6ஆம் தேதி உயிரிழந்தார். இதையடுத்து விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்த சூழலில் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 14ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை ஜூன் 24ஆம் தேதி நடைபெறும் என்றும், ஜூன் 26ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியலின்படி விக்கிரவாண்டி தொகுதியில் 2,34,173 வாக்காளர்கள் உள்ளனர். மக்களவைத் தேர்தலில் விழுப்புரம் தொகுதிக்குட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமார் அதிகபட்சமாக 72,188 வாக்குகளும், இரண்டாவதாக அதிமுக வேட்பாளர் பாக்யராஜ் 65,365 வாக்குகளும் பெற்றிருந்தனர். செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கு பாதுகாப்பு பணியில் துணை ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். புதிய வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட உள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் புதிய அறிவிப்புகள் விழுப்புரம் மாவட்டத்துக்கு அறிவிக்கக்கூடாது என்று கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.